கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்காக, சகலமும் நன்மைக்காக. எந்தெந்த நாட்டுக்குள்ளே காலவேளையிலே இணைந்திருக்கிறீங்களோ, நமக்கு இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். ஐயா, என்னை இயேசு கிறிஸ்து அழைச்சார், அழைக்கப்பட்டவர்கள். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனிடத்தில் அன்பு கூறணும். இரண்டாவது, அவருடைய கற்பனை கை கொள்ளணும். அவர் நமக்கு என்ன எழுதி கொடுத்தாரோ அதை அப்படியே நம்ம கை கொள்ளணும். முதல்ல தேவன்ட்ட அன்பு கூறணும், இரண்டாவது அவருடைய கற்பனை கை கொள்ளணும். அவருடைய கற்பனை என்ன? உன்னை போல பிறனை நேசி. உன்னிடத்தில் நீ அன்பு கூறியது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உன்னை போல பிறனை நேசி. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் நம்ம கீழ்ப்படுகிறோமோ நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆரம்பிச்சாச்சு அப்படின்னாலே குடும்பத்துக்குள்ளே சமாதானம், இருதயத்துக்குள்ளே சமாதானம், வாழ்க்கையில சமாதானம். நிறைய வீட்டுக்குள்ளே ஏன் சமாதானம் இல்லை? கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சண்டை, மன்னிக்க முடியாத சில சுபாவங்கள், விட்டு கொடுக்க முடியாத சில சுபாவங்கள், இரக்கமே இருக்காது. மனைவி 31 நாள் குடும்பத்துக்காக சரீரத்தில் பலவீனத்தோடு, குடும்பத்தில் நிறைய தாய்மார்கள் சொல்ல முடியும், பலவீனத்தோடு சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க, பலவீனத்தோடு உதவி செய்வாங்க, பலவீனத்தோடு வீட்டில் எல்லா காரியத்தையும் சரியாக செய்து கொண்டிருப்பாங்க. நிறைய குடும்பத்தை நம்ம சொல்ல முடியும். ஆனால் வீட்டுக்குள்ள பார்த்தா உபத்திரம் இருக்கும், பேச மாட்டாங்க, குடும்பத்துக்குள்ள ஐக்கியம் இல்லை, பிரிவினை. எனக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு ஜெபக்குறிப்பு வந்துச்சு. கல்யாணம் முடிஞ்சு 10 மாசம்தான் ஆகுதான். குடும்பத்தில் 1 வாரம் மட்டும்தான் இணைந்து வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் உடைய வாழ்க்கை ஒரு பிரிவினை. அந்த 10 மாசம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க, மனைவி தான் சமையல் பண்றாங்க, ஆனால் 2 பேருக்குள்ளே ஒரு ஐக்கியம் இல்லை. வீட்டில் வேற யாரோ இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். மாமனார் மாமியார் இருக்கிறாங்க அப்படின்னாங்க. அப்போ 4 பேர் இருக்கிறாங்க, ஆனால் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த கடைசி காலத்தில் தேவன் நம்மளை எவ்வளவோ ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனா குடும்பத்துக்குள்ள இன்னைக்கு என்ன இல்லை அப்படின்னா, அன்பு மட்டும்தான் இல்லாம இருக்கு. வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. முதல்ல தேவன் அன்பு கூறணும், இரண்டாவது உன்னை போல பிறனை நேசிக்கணும். அந்த நேசிக்கிற அன்புக்குள்ளதான் தேவனுடைய ராஜ்யம் இருக்கு. நம்ம அன்பு கூறும்போதுதான் தேவன் நம்ம இதயத்துக்குள்ளே வாசம் பண்ணுவார். உள்ளதை உள்ளதை என்று சொல்லணும், அதுல தப்பு இல்லை. அதே நேரத்தில் அந்த கடைசி காலத்திலே நிறைய வீட்டுக்குள்ளே அன்பு இல்லை, அதுதான் பிரச்சனை. பாசம் இல்லை, நேசம் இல்லை. ஆனா உங்களை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார், அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் நம்ம மேல அன்பாதான் இருக்கார். எந்தெந்த நாட்டுக்குள்ள இருக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள், நம்ம எல்லாருமே அழைக்கப்பட்டவர்கள், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்ட நமக்கு ஒரு வேலை இருக்குல்ல. நம்மளை எதுக்காக அழைச்சாரு? முதலாவது நம்ம தேவன்ட்ட அன்பு கூறணும், இரண்டாவது உன்னை போல பிறனை நேசிக்கணும்.
இதை நம்ம செஞ்சாலே போதும். ஆனால் சில வேளையில நம்ம இருதயம் எப்படி தெரியுமா இருக்கும்? பாரமாக இருக்கும். பிரதர், நீங்கள் சொன்னது போல என் மருமகள்கிட்ட நான் ரொம்ப அன்பாக இருக்கேன், என் மகளை போல நான் பார்க்குறேன், ஆனாலும் என் வீட்டில் பிரச்சனை இருக்கு அப்படிம்பாங்க. சில வீட்டில் என் மாமியாரை எங்கள் அம்மாவை போல நான் பார்க்குறேன், ஆனாலும் எனக்கு பிரச்சனை நிறைய இருக்கு அப்படிம்பாங்க. சத்துருவை சிநேகிக்கணுமா? சபிக்கிறவங்களை ஆசீர்வதிக்கணுமா? உன்னை போல பிறனை நேசிக்கணும். பைபிள் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. யோசேப்புடைய வாழ்க்கையில ஒரு சிறையிருப்பு வந்துச்சு, ஒரு உபத்திரம் வந்துச்சு, ஒரு குழியில விழுந்த நிலைமை வந்துச்சு. அதே யோசேப்புடைய வாழ்க்கையில தான் ஆசீர்வாதமும் வந்துச்சு. அப்ப கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கையிலே சில உபத்திரங்கள் வழியா கடந்து போகும்போது என்னடா வாழ்க்கை அப்படிம்பாங்க. நான்லாம் ஏன் உயிரோட இருக்கணும் அப்படிம்பாங்க. சில தேவையில்லாத வார்த்தைகள் கூட பேச வேண்டாம். நான்லாம் என் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் போது கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது எத்தனையோ வசனங்கள், அந்த வசனத்தின் மூலியமாக என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படின்னு என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன். அப்படிதான் ஜெபிச்சு பழகும். ஜெபிக்க 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 தான் என் வாழ்க்கையிலே எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு பரலோகம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த காலவேளை நீங்க யாரெல்லாம் அந்த செய்தி கேட்குறீங்களோ, உங்க இருதயம் தேவனோடு எப்படி இருக்கு? உங்க இருதயத்துக்குள்ளே உலக காரியம் இருக்கா? இல்ல பரலோகத்தினுடைய ரகசியம் உங்க இருதயத்துக்குள்ள இருக்கா? பரலோகத்தினுடைய திட்டம் உங்க இருதயத்துக்குள்ள இருக்கா? ஏன்னா இந்த உலகம்லாம் அழிஞ்சு போயிருப்பா. ஒரு கொரோனாலே நிறைய பேரை காணோம். ஒரு கொரோனா வந்துச்சு, அவ்வளவுதான். மறுபடியும் கிருபையின் காலத்தில் நம்ம போயிட்டு இருக்கோம், வேக வேகமாக போயிட்டு இருக்கோம். எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, சொத்து ஜாக, நகை ஜாக, வீடு கட்ட, இடம் வாங்க, காரு பங்களா, நான் நல்லா இருக்கணும், எனக்கு ஒரு பெரிய வேலை வேணும், இதெல்லாம் தேவன் தருவார். நம்ம இதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? அவருடைய வார்த்தை இருக்கா? நம்ம தேவன் அன்பு கூறுறோமா? உன்னை போல பிறனை நேசிக்கிறோமா? இவ்வளோதான் நமக்குள்ள சப்ஜெக்ட். அவ்வளோதான். நம்ம இதை கரெக்டாக இருந்தாலே போதும், மற்றதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், அது முதல் பாயிண்ட். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், இரண்டாவது பாயிண்ட். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். மூணாவது பாயிண்ட் என்னன்னா, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஒருவேளை இப்போ இருக்கிற இந்த நாட்கள் கடினமா இருக்கலாம், சில வேதனைப்படுத்துகிற காரியங்களா இருக்கலாம், துக்கப்படுத்துகிற காரியமா இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாதபடிக்கு நிறைய போராட்டங்களா இருக்கலாம், இல்லை அந்த ஜென்ம சுபாவம் ஏதோ ஒரு காரியம் கர்த்தரை விட்டு பிரிக்கக்கூடிய காரியம் எது? 24 மணி நேரம் வாழ்க்கையிலே எந்த பகுதி? அதை நம்ம கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணி பார்க்கணும். என சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அது எப்படி நன்மையா மாறும்? இப்ப என் வாழ்க்கையிலே நான் கர்த்தரை விட்டு தள்ளி போனதுனால நான் முதல்ல மனம் திரும்ப ஆரம்பிச்சேன். மனம் திரும்பும்போது பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படுகிறேன். என்னுடைய பாவத்தை மன்னிங்கப்பா, இனிமே நான் பாவம் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா, உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. அவர் ரத்தத்தினால கழுவி சுத்திகரிச்சதுக்கு அப்புறம் என்னை நீதிமானாக பரிசுத்தவானா மாற்றுகிறார். ராஜாக்களும் ஆசாரியருமா என்னை மாற்றுகிறார். நம்ம எல்லாருக்கும் அதே கிருபை தான். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக, அந்த சகலமும் நன்மைக்கு ஏதுவாக அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலே ஒருவேளை உபத்திரம், பாடுகள், பிரச்சனைகள் வழியா போயிட்டு இருக்கிறீங்களா? அது எல்லாமே சகலமும் நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் மாற்றி தருவார். ஹல்லேலூயா. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் உள்ள அனுபவ காரியங்களை நான் கொஞ்சம் யோசித்து பார்ப்பேன். அதையே உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கு, தேவன் எப்படி இருக்க விரும்புகிறாரு, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ஏன் இவ்வளோ கம்ப்ளைண்ட், ஏன் இவ்வளோ பிரச்சனை, இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்ப்பேன். இதயத்துக்குள்ள ஒரு பெருமை வருதா, கோபம் வருதா,
எரிச்சல் வருதா? பொல்லாத சிந்தனை வருதா? பொல்லாத நினைவு இருக்கா? இப்படி ஒவ்வொரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது யோசித்து பார்க்கணும். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கு. ஒருவேளை இப்ப கஷ்டமா இருக்கலாம். நான் சின்ன வயசுல 11 வயசுல வேலைக்கு போனேன். வேலைக்கு போய் டெய்லி வேலை பார்த்தேன். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு கடையில போய் வேலை பார்த்தேன். அந்த கடையில வேலை பார்க்கும்போது மறுபடியும் தேவன் ஆசீர்வதிச்சார். அதே கடைக்கு ஒரு சொந்தக்காரனா, ஒரு ஓனரா என்னை மாத்தினார். அப்படி சொல்லிட்டே போலாம். ஆனா என்னைக்கு நான் கர்த்தரை விட்டு வழி விலகணும், என்னைக்கு விக்கிரத்துக்கு பணம் கொடுத்தனோ மறுபடியும் சாபத்துல தள்ளப்பட்டேன். சாபத்துல இருக்கும்போது தேவனை மறுபடியும் தேடினேன். என் சாபத்தை மன்னிங்கப்பா, என் சாபத்தை எனக்கு மாத்தி என்னை ஆசீர்வதிங்கப்பா. நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன்ப்பா, நான் விக்கிரத்துக்கு போயிட்டேன்ப்பா, நான் துன்மார்க்கனா போயிட்டேன்ப்பா, நீ மன்னிங்கப்பா. அப்படியே ஜெபிக்க ஆரம்பிச்சேன். சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது சாபம்னா என்ன, ஆசீர்வாதம்னா என்ன, கர்த்தரை விட்டு தள்ளி போன எவ்வளவு தண்டனை இருக்கு, கர்த்தரை விட்டு தள்ளி போன எவ்வளவு வேதனை இருக்கு, கர்த்தரை விட்டு தள்ளி போன எவ்வளவு துக்கம் இருக்கு, கர்த்தரை விட்டு தள்ளி போன எவ்வளவு கண்ணீர் இருக்கு. கர்த்தரை விட்டு தள்ளி போனா அந்த மனுஷனோட வாழ்க்கையில எல்லாமே வெறுமையா மாறிடுது, எல்லாமே காணாம போயிருது. இதெல்லாம் நான் கையில பைபிள் வாசித்து தியானிக்கும் போது நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேனே அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சேன். என்னைக்கு நான் மனம் திரும்ப ஆரம்பிச்சோனோ, என்னைக்கு உணர்வடைய ஆரம்பிச்சோனோ அன்னைக்கு தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். அப்போ சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னா, ஒரு காலத்துல நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக என்னுடைய பழைய வாழ்க்கை எப்படி இருக்கு, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இப்போ என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, இன்னும் என்கிட்ட என்னெல்லாம் குறை இருக்கு, இதை ஒரு மனுஷன் கண்டுபிடிக்கணும். செல்போன் வாங்கின அன்னைக்கு நம்ம சார்ஜ் போடுறோம், வீட்டுக்கு வந்தோடனே சார்ஜ் போடுறோம், ஒரு மாதம் சார்ஜ் போட்டிருக்கோம், அப்புறம் சார்ஜ் போடாமையே செல்ஃபோனை யூஸ் பண்ண வேண்டியதானே? ஏன் டெய்லி சார்ஜ் போடணும்? ஏன் டெய்லி செல்ஃபோனை ஏன் அப்படியே ஒரு செல்ஃபில் வச்சுருக்க வேண்டியதானே? இப்போ வீட்டில் விட்டு வெளியில் போகும்போது முதல்ல கையில் எடுக்கிற என்ன செல்ஃபோன். வெளிநாட்டுக்கு போகிறாங்க, முதல்ல செல்ஃபோனை கையில் எடுத்துதாங்க. இப்போ சர்ச்சில் ஒரு பாட்டு படிக்கும்போது செல்ஃபோனை கையில் வச்சுருக்காங்க. சர்ச்சில் மைக்கில் பேசும்போது பக்கத்தில் செல்ஃபோன் வச்சுருக்காங்க. இப்போ அந்த அளவுக்கு போயாச்சு. நம்ம வாழ்கிற காலமே கடைசி காலம். ஆனால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக, இதெல்லாம் தேவன் நம்ம கூட இருந்தால் எல்லாமும் ஆசீர்வதிப்பார், எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். நம்மள்ட்ட என்னெல்லாம் இருக்கோ எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார், தீமை நன்மையா மாற்றுவார். சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்குது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ கொஞ்ச நாள் நம்ம வாழ்ற வாழ்க்கை எதுக்கு அப்படின்னா, சீர் பொருந்தணும், குணப்படணும், ஸ்திரப்படணும், உறுதிப்படணும். குணப்படணும் என்ன அர்த்தம்? மனம் திரும்பினாதான் குணப்பட முடியும். சீர் பொருந்தணும் என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால எனக்கு கழுவி நீதிமானா மாத்திட்டாரு, பரிசுத்தவானா மாத்திட்டாரு. கர்த்தருடைய வருகையில நான் காணப்படணும்ல, மறுரூபமாக்கப்படணும்ல. அப்ப என்கிட்ட எங்க கரை தர என்ன இருக்கு எல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய வருகையா இருந்துச்சுன்னா கூட நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும்ல. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்ப சில வீட்டுலலாம் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி எனக்கு போன் அடிப்பாங்க. நான் நிறைய குடும்பத்தை பார்த்திருக்கேன். என் வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டிருக்கேன். நான் வியாபாரத்துல சகல செழிப்பானது இருக்கும்போது நான் தேவனை தேடல. என் வாழ்க்கையில எனக்கு எல்லாமே தேவன் தந்திருந்தாரு. சொந்த வீடு தந்தாரு, வியாபாரம் தந்தாரு, லட்ச லட்சமா பணம் தந்தாரு. அப்பம்லாம் நான் தேவனை தேடல. என் வாழ்க்கையில குறைவு, பிரச்சனை, போராட்டம் அப்படின்னு சொல்லி வரும்போது தேவனை தேட ஆரம்பிச்சேன். இதை ஏன் தெரியுமா சொல்லித்தரேன்? நிறைய குடும்பத்திலே பிரச்சனை வரும்போது தான் கர்த்தர்கிட்ட வருவாங்க. நல்லா இருக்கும்போது பார்த்தா எங்கெல்லாமோ போயிட்டு இருப்பாங்க.
ஆனால் கஷ்டம் வரும்போது தேவனுடைய சமூகத்தில் வந்துடுவாங்க. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாழ்வு காலத்தில் நன்மை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். நல்லா வாழும்போது என்ன செய்யணும் அப்படின்னா நன்மை செய்யணுமா. ஒருவேளை தாழ்வு காலமாக இருக்கு, நான் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கேன், எனக்கு யாருமே இல்லை, ஏன்னா இந்த ஸ்டேஜில் நான் கடந்து வந்திருக்கேன். சொந்த பந்தங்கள் இருந்தால் கூட அனாதை போல தனியாக வாழ்ந்துட்டு இருந்தேன். கணவன் பிள்ளை அவ்வளோதான், கணவன் மனைவி பிள்ளை அவ்வளோதான், குடும்பம் அவ்வளோதான், எல்லாம் போயிட்டு. ஏன்னா கையில் காசு இருக்காது. ஊழியத்துக்கு வந்தாச்சு, முழு நேர ஊழியம். 3 பேருமே கர்த்தருக்காக மட்டும்தான். கர்த்தருக்காக மட்டும்தான் அர்த்தம், வேற ஒன்றும் தெரியாது. செத்தா பரலோகத்துக்கு போகணும், அவ்வளோதான். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது தேவனை தேட ஆரம்பித்தோம். எப்படியாவது பரலோகத்துக்கு போகணும், வேற ஒன்றுமே இல்லை, பரலோகத்துக்கு போகணும். வாழ்வு காலத்தில் நன்மை செய், நன்மை அனுபவிச்சிரு. நல்லா வாழும்போது என்ன சொன்னால் நல்ல நன்மை செய்யணும். வாழ்வு காலத்தில் நன்மை அனுபவிச்சிரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய் அப்படின்றார். மனுஷன் தனக்கு பின் வருகிறது ஒன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடியாக வைத்திருக்கிறார். அவருக்கு தெரியும் வாழ்வு காலத்தில் என்ன செய்யணும், தாழ்வு காலத்தில் ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் தேவனுக்கு தெரியும். வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. இந்த கடைசி காலத்தில் நிறைய சூழ்நிலையில் பிரச்சனையோடு வாழ்கிற ஜனங்கள் உண்டு. குடும்பத்துக்குள்ளேயே நிம்மதி இல்லை. இதெல்லாம் நிறைய வீட்டுக்குள்ளே இருக்குது, வெளியே சொல்கிறது கிடையாது, அவ்வளோதான். லட்சமாக பணம் இருக்குது, கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, பேங்க்கில் எவ்வளோ பணம் இருக்குது, வீட்டில் நகை இருக்குது, சொந்த வீடு இருக்குது, சொந்தமாக கார் இருக்குது, ஆனால் நிம்மதி மட்டும் இல்லை. நான் நிறைய குடும்பத்தை அப்படி பார்த்துருக்கேன். ஒரு வீட்டில் வயசான அம்மா கூப்பிட்டாங்க, என்னம்மா அப்படின்னு. பிரதர், நீங்கள் பேசின செய்தி எனக்கு தான். என்னம்மா அப்படின்னு. நீங்கள் நைட் நேரத்தில் பேசுனீங்க, நான் கேட்டேன். எங்கள் வீட்டில் நான் என் ரூமில் ஒரு அனாதை போல் இருந்துகிட்ருக்கேன், அந்த செய்தி எனக்கு தான் பிரதர், நான் தான் அந்த அனாதை அப்படின்னாங்க. என்னம்மா அப்படின்னு. எனக்கு ஒரே ஒரு பையன், 2 பேரன், மருமக, 4 பேருமே வீட்டில் இருக்காங்க. ஆனால் 4 பேருமே என்கிட்ட பேச மாட்டாங்க. நான் என் ரூமில் தனியாக வாழ்ந்துட்டுருக்கேன், அனாதையாக வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னாங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு 2 மாதம் கழிச்சு கூப்பிட்டாங்க. பிரதர் 2 மாதம் முன்னாடி நான் கூட கூப்பிட்டேன், ஜெபம் பண்ணேன், இன்றைக்கி நான் தனியாக வந்துட்டேன் பிரதர் அப்படின்னாங்க. என்னம்மா அப்படின்னு. பையனும் பேசலை, மருமகளும் பேசலை, 2 பேரனும் பேசலை. அந்த வீட்டில் ரூமில் இருந்து பார்த்தேன், நரகம் மாதிரியே இருந்துச்சு. நான் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன். இப்போ நான் வேறு வீட்டில் தனியாக இருக்கேன், இப்போ நான் நிம்மதியாக இருக்கேன் பிரதர் அப்படின்னாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேவனை மட்டும் தேடிட்டு இருக்கிறாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தாழ்வுகள் வரும்போது சிந்தனை செய். பிரச்சனை எங்கேருந்து வருது, எப்படி வருது, ஏன் வருது, நிறைய வீட்டில் தெரியல. ஆனால் நிம்மதி மட்டும் இல்லை சில வீட்டுக்குள்ள. இந்த காலவெளியில் யாரெல்லாம் எந்த சூழ்நிலை இணைந்துக்கிறீங்களோ, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எல்லாமே தேவன் நன்மையாக மாற்றி தருவார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார். நம்ம ஒரு சின்ன காரியத்தை மட்டும் யோசிக்கணும். நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்டு எப்படிப்பட்டவங்க, கூட இருக்கிற நபர் எப்படிப்பட்டவங்க, நம்மள்கிட்ட பழகிறவங்க எப்படிப்பட்டவங்க, எந்த மாதிரி சூழ்நிலை நம்மகிட்ட பழகுறாங்க, இது எல்லாவற்றையும் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தேவையில்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடாது. அதாவது தாழ்வு காலத்தில் சிந்தனை செய், தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். அந்த சிந்தனை எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மனுஷன்ட்டு பழகினதுனால என்ன என் வாழ்க்கையில் எல்லா பணமும் போச்சு அப்படிம்பாங்க. என் வாழ்க்கையில் அப்படி போயிருக்கு, அதனால் நான் யோசிக்க முடியும், உண்மையில் நடந்துச்சு. சில வீட்டில் தான் ஃப்ரெண்டு மூலியமாக ஒரு நல்ல ஒரு வேலை கிடச்சிருக்கும், ஃப்ரெண்டு மூலியமாக குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் எந்த அளவுக்குன்னு சொல்லும்போது ஒரு கேள்வியாக தான் இருக்கும். 90% கூட இருக்கிறவங்க மூலியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. 1-2 பேர் நான் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி யோசிப்பாங்க. இந்த கடைசி காலத்தில்
சுவாசமுள்ள மனுஷனை நம்பதை விட்டு விடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம்? இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா ஒரு பெரிய சந்தேகம். அப்படிப்பட்ட கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். தேவன் நமக்கு அந்தந்த நாளிலே நமக்கு ஜீவனை தந்து நம்மளை வழி நடத்துறாரா? நம்ம அவருடைய கரத்துல அர்ப்பணிச்சிருவோம். அப்பா, என் குடும்பத்துடைய சூழலை உமக்கு தெரியும். காலவேளையில் யாரெல்லாம் ஜெபிக்க போறீங்களோ உங்க வீட்டில் உள்ள பிரச்சனை என்னன்னு சொல்லி தேவனுக்கு தெரியும். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள் தான். நம்ம எல்லாரும் தேவன்கிட்ட தான் அன்பு கூறுறோம். ஆனா உன்னை போல பிறனை நேசிக்கிறோமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிறைய வீட்டில் சந்தேகம் தான். என்ன பக்கத்து வீட்டில் பேசுறது கிடையாது, வீட்டில் அம்மா அப்பாட்ட கூட பேசுறது கிடையாது, புருஷன்ட்ட பேசுறது கிடையாது, மனைவிட்ட பேசுறது கிடையாது. எத்தனை வீடு அப்படி இருக்கு. அதனால குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா அன்பு கூறுகிறோமா? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவன் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி தருவார். அந்த காலங்கள் வந்துவிட்டது. ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எங்க வாழ்க்கையிலே எங்க கூட நீங்க இருந்தா எங்களுக்கு அது போதும்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட பிள்ளைகளா நாங்க இருக்கணும். தேவனுடைய தீர்மானம் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கணும்ப்பா. உலகத்துக்கொத்த வேஷம் நாங்க தரிச்சிடக்கூடாது. தேவனிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு என்று எழுதப்பட்டிருக்கு. நாங்க தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளா இருக்கணும். உம்முடைய கற்பனையை கை கொள்கிற பிள்ளைகளா இருக்கணும். சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடந்திருக்கு என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கு. நீங்க எதை செய்தாலும் எங்களுக்கு பெஸ்டா இருக்கும்பா. இந்த நாளை உங்க கரத்துல அப்படிங்கிறோம். ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. கர்த்தர் பிரியமானபடி வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. ஜெபிக்கிற எல்லா பிள்ளையும் ஆசீர்வதிச்சிருங்க. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பம் 100க்கு 100 ஆசீர்வதிக்கப்படட்டும்பா. சந்ததி ஆசீர்வதிங்க, கற்பதினி ஆசீர்வதிங்க, மாசமா இருக்க ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்காச்சு கர்த்தரே வாசல் திறந்து ஏற்ற துணையை தந்து ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளை உடைய பாதங்களை முடியும். எக்ஸாம் நல்லா எழுதுறது கிருபை செய்யுங்க. காலைவேளை ஜெபிக்கிற பிள்ளைகள், சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் வேற எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரம்பா, கர்த்தருடைய கரத்தங்களே அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் குறைகள் இருக்கோ இந்த குறைகளை மன்னிங்க. கல்வாரி ரத்தத்தினால கழுவி சுத்திக்கிறீங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்துக்கு விரோதமாக கிரீசர் எல்லா பொல்லாத சர்ப்பத்தின் ஆவிகள், தந்திரமான ஆவிகள் எல்லா கிரியிலும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுட்டு எரிக்கப்படட்டும். எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். தலைவேளையிலே சில குடும்பம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்கப்பா. இந்த நாளிலும் தாழ்வு காலத்தில் சிந்தனை செய் என்று பேசுனீங்கப்பா. எந்த குடும்பத்தில் நெருக்கத்தின் மத்தியிலே, உபத்திரத்தில், போராட்டத்தில், கண்ணீரோடு பிரச்சனையோடு இருக்காங்களோ அது எல்லாம் மாற்றித்தாங்க. எல்லாம் மாற்றிடுங்க. தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக இணைந்துகிற குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியின் ஜீவபுஸ்ல எழுதப்படணும்ப்பா. எங்களுடைய குறைகளை மன்னிச்சிருங்க. எங்களை தாழ்த்திக்கிறோம்ப்பா, அர்ப்பணிக்கிறோம்ப்பா. போராடி ஜெபிக்கிறோங்கப்பா. நிறைய கடன் பிரச்சனை இருக்கு. கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க, மன்னிங்கப்பா, மன்னிங்க. ஸ்கூலுக்கு போகிறாங்க, டீச்சராக இருக்காங்க, டாக்டராக இருக்காங்க, ஐடி ஃபீல்டில் பார்க்காங்க, வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்களை பார்க்காங்க, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, டிரைவிங் லைனில் இருக்காங்க, காலை விவசாயத்துக்கு போகிறாங்க, வியாபாரத்துக்கு போகிறாங்க, கம்பெனிக்கு போகிறாங்க, சிறுதொழில் பார்க்குறாங்க. காலை வேளையில் வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. எல்லாரையுமே கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய தழும்புல கரத்தினாலே அப்பா தொட்டு எல்லா பலவீனத்திலும் நீக்கி உங்களோட அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க, கையின் கீழ் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் குணமாக்கி ஆசீர்வதிங்க.
கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக்கப்படுவீர்கள். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் விடுதலை கொடுங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ இந்த நாளிலும் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில், அவசர சிகிச்சையில், ஹாஸ்பிட்டல், ஐசியூவில், எந்த இடத்துக்குள்ள ஜிஹெச்சில், எந்த இடத்துல ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், எந்த நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களோ எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் சந்திக்கணும். உங்கள் பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிங்க. இந்த நாளில் பூரண சுகம் தாங்க, தீர்காயுசங்க, பலவீனத்தெல்லாம் நீக்கி போட்டுருங்க. நம்முடைய தலைமுறை கருத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. என்னோட பலவீனம், என்னோட நோய் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரை உண்மை அழைக்கிறோம், உண்மை அழைக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் யாரெல்லாம் இணைந்துக்கங்களோ தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபை தாங்க. தேவனிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது என்று அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலும் எங்களை தாழ்த்தீரோம் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இன்னைக்குள்ள தேவைகளை சந்திங்க. சில குடும்பத்தில் அப்பா சொந்தமாக இடம் ஆகணும், சொந்தமாக வீடு கட்டணும், சொந்தமாக வியாபாரம் பார்க்கணும், எவ்வளோ ஆசை இருக்குப்பா. இன்னும் வேலை இல்லாமல் இருக்குது. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எல்லா விதமான வாசல் திறந்து கொடுத்துருங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உங்கள் கிருபையினால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். தகுமுள்ள கரத்தினால தொட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் சுகமாக்கி தாங்க. கல்வாரி அன்பிலால் நிரப்பி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் இணைந்திருக்காங்கப்பா. இருதயம் ஃபுல்லாக வேதனை, கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, தனிப்பட்ட வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியல. இது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி தருவீங்களா? கர்த்தர் மாற்றி தருவீங்களா? ஒவ்வொரு குடும்பத்தையும் மாற்றி ஆசீர்வதிங்க. உங்கள் நாமமே விடட்டும். நம்முடைய பாதவில் படிக்கிறோம். துதிகான மகிமையெல்லாம் உம்முருகே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை, உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுங்க ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064189 நம்பர் வந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.